கம்ப ராமாயணத்தை எழுதுனது யாருன்னே தெரியாத கம்யூனிட்டி நீ வந்து மக்களை வழி நடத்துறதுக்கு எப்படி அவனுக்கு தகுதி இருக்கும்? அதிமுக இருக்கிறவன் தான் அசிங்கப்படுறான், நியாயமான நல்ல தொண்டன்லாம் வந்து அசிங்கப்படுறான் இந்த ஆள் பண்ணுற கூத்துக்கு. நீ அவனுங்கள்ட்ட போய் கெஞ்சுறதை பார்த்தா எங்களுக்கு கேவலமாக இருக்குங்க, அசிங்கமாக இருக்குது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் வாயிலிருந்து வர்றது அத்தனையும் பொய். சரி, இந்த கட்சிக்கு அவனுங்களுக்கு என்ன சம்மந்தம்? அந்த அம்மா இருந்தப்போ போயஸ் கார்டனில் வந்து காத்து கிடந்தாங்க, பிஜேபியில் கூட்டணிக்காக போயஸ் கார்டனில் வந்து காத்து கிடந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் மாறி மாறி ஒவ்வொருத்தனா மாறி மாறி போகிறீங்க. வெக்க கடையில் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிட்டு 3% தமிழ்நாட்டில் உள்ள கட்சிக்காரனை போய் 3 பேரும் மாறி மாறி போய் பார்க்குறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? எனக்கு டவுட்டு, காரி மூஞ்சில் துப்பியிருப்பாரோ இல்லை பலாரம் அரைஞ்சி இது பண்ண. இங்கே எப்படி உட்கார வச்சுருந்தாங்க கூட்டணி அறிவிக்கிறப்ப எப்படி உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா? இப்படி கை கட்டி அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி உட்காந்துருந்தார் பாருங்க. அதே மாதிரி அங்கே ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். சம்மந்தியை காப்போம் மகனை மீட்போம்னு வந்து டைட்டில் வச்சுருக்கணும். அவர் தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற டைட்டிலே இவருக்கு பொருத்தமே கிடையாது. அடமானம் வச்சதே நீ தாண்டா வடக்கண்ட, டெல்லியில் அடமானம் வச்சதே தமிழகத்தை நீ தானே. நீ 4 வருஷம் ஆண்டப்போ தானே உதய மின் திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், நீட்டு என்னென்ன கொண்டு வந்தாங்க உள்ள. இந்த மக்களுக்கு நீ என்னத்தை செய்வ? உன் வார்த்தை எப்படி நம்புறது? கூட்டணி இல்லைன்னா இப்போ வந்து நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். போய் நன்றி கடன்னா நீ போய் அந்த அம்மா காலில் விழுவணும். கம்ப ராமாயணத்தை எழுதுனது யாருன்னே தெரியாத கம்யூனிட்டி நீ வந்து மக்களை வழி நடத்துறதுக்கு எப்படி அவனுக்கு தகுதி இருக்கும்? அதையே சொல்ல தெரியாத போய் நீ வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இந்த மக்களை வழி நடத்த போறியா? இப்போ வந்து முத்துராமலிங்க தேவர் சிலைய பேரை வந்து இதுக்கு மதுரை விமான நிலையத்துக்கு வைக்க போகிறேன், அதுக்கு நான் கோரிக்கை வச்சுருக்கேன்றிய. வெக்கமால யாரடா ஏமாத்துற? உங்ககிட்ட பணம் வாங்கி தின்னுட்டு இந்த ஆர்பி உதயகுமார் நீ கொடுக்குற காசுக்கு எச்ச வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நீ முதலமைச்சருக்கு தகுதியில் உன்னை தலைவனாக ஏற்றிட்டு உன் பின்னாடி வரணும்னு நினச்சா வெக்கமாக இருக்கியா? பச்சோந்தி கூட கொஞ்சம் லேட்டாக தான் நிறம் மாறும். இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் இந்த கட்சி மாட்டிட்டு சீரடிது.